நம்ம காய்கறி வேஸ்ட்டில் சும்மா தூக்கி போட்ட ஒரு இஞ்சி துண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு. இதை நான் நட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி சூப்பராக ஒரு செடியாகவே அது வளர்ந்துருச்சு. இதை நம்ம சும்மா தொட்டியில் நட்டு வச்சோம்னா கிழங்கு கிடைக்காது. நம்ம கடற்கரையில் மண்ணு கூட்டி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மண்ணு கூட்டிட்டு அதனுடைய உச்சி பகுதியில் நம்ம குழியாக்கி வச்சு கொடுத்தா தான் அதில் நல்லா நமக்கு இஞ்சி பிடிக்கும். நிறைய கிழங்கு வர்க்கங்கள் இந்த மாதிரி மண்ணு கூட்டி கொடுத்தா தான் வளரும். சாதாரணமாக வச்சா வளராது. இது பாருங்கள், காய்கறி வேஸ்ட்டில் நான் தூக்கி போட்ட முட்டைக்கோஸ் தொண்டு எப்படி அழகா முளைச்சி வளர்ந்துருக்குன்னு நான் நினச்சி கூடி பார்க்கல இதில் வேர் வரும்னு. இது பாருங்கள், வேர் அதில் இலையெல்லாம் கூடி வந்திருக்கு. இதை நான் ஒரு இடத்துல நட்டு வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இது பாருங்கள், சேம்பு தண்டு சேப்பங்கிழங்குடைய வேஸ்ட்டு நான் மாங்காய் மரத்துக்கடியில் கொட்டி வச்சுருந்தேன். அதுலேருந்து வந்த செடி தான் இது. இதனுடைய தண்டு பகுதி நம்ம கத்திரிக்காய் மாதிரி பொரியல் பண்ணி குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். நம்ம சமைக்கிறதுக்காக சேனக்கிழங்கு வாங்கும்போது அதனுடைய நெட்டி பகுதி, அதாவது செடி முளைச்சி வரக்கூடிய அந்த நெட்டு பகுதியையும் சின்ன பீஸ் நம்ம நட்டு வச்சோம்னா அதுலேருந்தும் நமக்கு செடி வளர்ந்து கிழங்கு கிடைக்கும். அந்த செடியுடைய தண்டு பகுதியையும் கேரளாவில் நிறைய சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. பொரியல், தோரன் அந்த மாதிரி செய்வாங்க. இந்த பாருங்கள், இந்த தண்டையும் சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த சின்ன பீஸை நான் நட்டு வச்சு அதுலேருந்து வந்த செடி தான் இது. அதுலேயே வச்சா நல்லா வளராது. நல்லா மண்ணு கூட்டி கொடுத்தா தான் அடியில் கிழங்கு நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த செடியை நான் எடுத்துகிட்டு கொண்டு போய் நட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்குக்கு மண்ணு கூட்டி கொடுக்குற மாதிரி மண்ணு கூட்டி கொடுத்தா தான் அதில் கிழங்கு நிறைய கிடைக்கும். மரவள்ளிக்கிழங்குடைய குச்சி நட்டு வச்சு அது முளைச்சி வந்திருக்கு. 6 மாதத்தில் கிழங்கு வந்துடும். இது பாருங்கள், இதுதான் காட்டு சேனை. அதனுடைய தண்டு அடர் பச்சை நேரத்தில் இருக்கும். இதை சாப்பிட முடியாத ஆயுர்வேத மருந்தில் பயன்படுத்துவாங்க. ஒரு சின்ன கூர்க்கங்கிழங்க மண்ணில் நட்டு வச்சா இந்த மாதிரி செடி வரும். அதனுடைய தண்டு பகுதியை கட் பண்ணி பாத்தி மாதிரி நட்டு வச்சாலே நம்ம வீட்லேயே கூர்க்கங்கிழங்கும் வளர்க்கலாம். நம்ம பொங்கலுக்காக வாங்குகிற மஞ்சள் துண்டுகளை சும்மா மண்ணில் தூக்கி போட்டாலே போதும். இந்த மாதிரி மஞ்சள் செடி வளரும். எந்த பராமரிப்பும் தேவையில்லை. இது பாருங்கள், சக்கரவள்ளிக்கிழங்குடைய வேஸ்ட்டு போட்டதுலேருந்து சக்கரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு.